சிவா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மடக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தா புக்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தாந்திரிக பரிகாரங்கள் பகுதி 18. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்வாகதம், சுஸ்வாகதம். பிதாமகா பத்ரிஜி அவர்களின் ஆசியுடனும், சொர்ணமாலா பத்ரிஜியின் ஆசியுடனும், மகாவதார் பாபாஜி அவர்கள் ஆசீர்வாதத்துடனும், மற்றும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதத்துடன், என் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்துடன் நாம் இதை ஆரம்பிப்போம். நாம் எல்லோருக்கும் இந்த சேனலை கலந்து கொண்டு இருப்பதற்கு காரணமான திரு சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு தாந்திரிக பரிகாரங்கள் பகுதி 18. ஐயா, நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பணத்தட்டுப்பாடு தான். அந்த சௌகரியமான அந்த இது கிடைச்சதுன்னா, பணம் தட்டுப்பாடு எல்லாம் இருந்தா எல்லாருமே சௌகரியமா இருக்கலாம். எல்லாரும் இன்புற்று இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை, பராபரம் என்ற மாதிரி நமக்கு எல்லாருமே கிடைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன இது இன்னைக்கு மெயினாக தான் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இதுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், வராதவங்க திருப்பி இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நல்லதா இருக்கும். நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும்னுட்டு நம்ம பேசுறோம். நமக்கு இது சிலதெல்லாம் கிடைக்குது, சிலதெல்லாம் பார்க்குறோம், சிலதெல்லாம் கேட்குறோம். அதை படித்து வச்சு எல்லாருக்குமே ஒரு முறை இது கேட்டிருந்தா கூட இன்னொரு முறை கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு முறை படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதே திருப்பி படிக்கிறதுக்கு தப்பு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியது. சரி, பண தட்டுப்பாடு நீங்கணும்னா என்ன செய்யணும்னுட்டு நிறைய பேர் கேட்பீங்க, இல்லை கேட்க நினைக்குவீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, மீனாட்சி அம்மனை வேண்டியும் புதன் பகவானை வேண்டிக் கொள்ளுங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது. என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை புதன் ஹோரையில நீங்க என்ன செய்யணும். புதன் ஹோரை எப்பன்னு தெரியுமா? காலையில 6 to 7, மிட் நைட்டுன்னு சொல்லிடாதீங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் வெயில் வர்றது லேட்டா தான் வர்றாரு. அதனால நீங்க கொஞ்சம் புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் முன்னால எந்திரிச்சுக்கிட்டு 6 to 7 அந்த நேரத்துல ஒரு சிறிது பச்சை பயிறு, அதாவது பயிருன்னா சொல்லலாம் தெரியும் இல்லைங்களா, பச்சை பாசி பருப்பு இல்லை, பாசி பயிறு, அதை எடுத்து கொஞ்சம் பாக்கெட்லயும் பர்ஸ்லயும் போட்டுக்கோங்க. பாக்கெட்லாம் அப்படியே கொட்டிக்காதீங்க. ஒரு பேப்பர் எடுத்து அது கவர்லயோ சின்ன பேப்பர்லயோ சுத்தி வச்சு மடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க என்ன செய்யணும், அதை பர்ஸ்ல போட்டுக்கோங்க. உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்க செய்யலாம். ஐயா, நான் மேஷ ராசி இல்ல மிதுன ராசி, மீன ராசின்னுட்டு 12 ராசியில எந்த ராசி இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பணம் வேணுமா, கண்டிப்பா செய்யுங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், அது பர்ஸ், அதாவது பணப்புழக்கம் எங்கெங்க இருக்குதோ கல்லா பெட்டியில வைக்கலாம், நீங்க காசு டிராயர்ல வைக்கலாம். வியாபாரிங்க இந்த ஒரு சின்ன இது வச்சிருப்பாங்க, அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஒரு பொட்டம் கட்டி போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் வசதியானவங்க என்ன செய்யலாம்னா, இந்த பச்சைக்கல் மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, குபேர வசியப்படுத்தும் தீர்த்தப்பொடி அப்படின்னு. குபேரனை வசியப்படுத்தினா தானே நமக்கு காசு கிடைக்கும். அவருக்கு வெங்கட்ரமண சாமிக்கே காசு கொடுத்தவர் இல்லையா, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா கொடுப்பாரு. அவ்வளவு கொடுக்கலனாலும் கள்ளி கொடுக்கலான்னு கிள்ளி கொடுப்பாரு இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை வசியப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு மாதிரி இருக்கிறத சொல்றேன். கிராம்பு ஒரு 2-3 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் பொடி செஞ்சு ஒரு சிவப்பு துணியில முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது 2-3 முடிச்சு 2-3 பொட்டமா கூட அதை மாதிரி முடிச்சு போட்டு சிவப்பு துணியில வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை கல்லா பெட்டியில ஒண்ணு போட்டுக்கோங்க, உங்க பர்சல ஒண்ணு போட்டுக்கோங்க, உங்க பாக்கெட்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்போ செஞ்சுட்டு நம்ம விரும்பும் தெய்வத்தின ஆகர்ஷணம் செய்யணும், வசியப்படுத்தணும். அப்போ அது கண்டிப்பா நடக்கும். இப்போ உங்களுக்கு உபாசன தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், உங்களுக்கு வரம் கொடுக்கும் தெய்வம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும். உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு நீங்க அந்த தெய்வத்தை கூப்பிட்டு வசியப்படுத்திக்கோங்க. அப்ப செஞ்சு பாருங்க. கடையில் கூட இந்த பொடி ரெடிமேடா இருக்குது. ஆனா அதுல வாங்குறத விட நீங்களா உங்க வைப்ரேஷனோட
பலவித எண்ணங்கள், நல்ல எண்ணங்களோட நம்ம செய்யும் போது இன்னும் அது விருப்பத்தோட குபேரன் வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால இது உங்களுக்கு செலவில்லாம, யாருக்கும் நீங்க காசு கொடுக்காம இதை நீங்க வந்து உங்க வீட்லயே, உங்க வீட்டுல இருக்கிற செலவை வச்ச நீங்க பண்ணி பாருங்க. அடுத்தது, பணத்தட்டுப்பாடு வராம இருக்கணும். பணத்தை நம்ம வாங்கணும்னா ஒரு சின்ன ஒரு 7 சமாச்சாரம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆச்சுங்களா? ஒவ்வொரு காசுக்கும் வேலை கொடுக்க வேணும். காசை நல்ல விதமா உபயோகிக்கணும். உங்களுடைய நகை, துணிமணி முதலியவைகளெல்லாம் நாளைக்குன்னு இல்லாம இன்றே அனுபவிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு காசு ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 100 ரூபாயை நம்ம வந்து அப்படியே அதை மதிப்பை தெரிஞ்சு அழகா அதை வந்து செலவு செய்யணும். அதாவது 100 ரூபா தானே எடுத்து டக்குன்னு ஒரே காசா அது வீசி எறிஞ்சிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அருமை தெரியாதுன்னுவாங்க. காசை நல்ல விதமா உபயோகிக்கணும். அதுக்கு அதான் நான் சொன்னது என்னன்னா, டக்குன்னு தூக்கி ஒரு யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன செய்யணும், 100 ரூபா நோட்டை ஒருத்தருக்கா போடாம நீங்க 10 ரூபாயோ 5 ரூபாயோ மனசுல கம்மியா தோணி அதை நீங்க போட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு போடலாம். காசை நல்ல விதமா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. எப்படி நல்ல விதமா பயன்படுத்தணும்னா, இருக்கிற காசை எந்த விதம் பண்ணா நமக்கு நல்லதாகுமோ அதை நம்ம யோசனை பண்ணி அது மாதிரி செய்யணும். அது அவங்களுடைய காமன் சென்ஸை பொறுத்த வரையும். சரி, இப்போ இது இப்போ ஒரு சட்டு வாங்கணும், ஒரு நகை வாங்கணும்னா அன்னைக்கு போட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை போடும்போது ஏற்படும் சந்தோஷம் இருக்குதுங்களா, அது மேலும் மேலும் அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால அந்த பணத்தை நம்ம தேடி ஈர்க்கும். அந்த சந்தோஷம் வந்து நம்ம பணத்தை ஈர்க்கும். நல்ல நகை வரும், நல்ல துணிமணிகள் வந்து சேரும் அப்படின்ற சொல்றேன். உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் வந்து சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது சரியா? அதை வந்து உங்க சேமிப்புன்னு வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு சம்பாதித்ததுல 100 ரூபாயில சேமிப்பு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வந்து தர்மத்துக்கு, ஒரு 10 ரூபாவை சேமிப்பாகவும் அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் வந்து சேமிப்பு, ஒரு 10 ரூபாய் தர்மத்துக்கும் வச்சுக்கோங்க. ஆனா வந்தா நம்ம அதை பிரபஞ்சத்துக்கு அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மனிதன் வந்து முக்கியம் இல்லை, மனிதன் வந்து முக்கியம் இல்லை, கேரக்டர் முக்கியம் இல்லை என்று ஆகிவிடக்கூடாது. பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அது மேலேயே நம்ம வந்து வெறியாம இருக்கக்கூடாது. ஆனால் பணத்திற்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. பணத்தை இதுன்னா அதுக்கு நீங்க அடிமையாகிடாதீங்க. பணம் தேவை, பணத்தின் மீது அன்பாக இருக்கணுமே தவிர எண்ட் ஆர் பேரர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு, எல்லாமே அதுதான் என்று ஆகிவிடக்கூடாது. அதன் தேவைக்காக தவறுகள் செய்யக்கூடாது, பணத்தையும் அடிமைப்படுத்தக்கூடாது. நம்முடைய பார்ட் ஆஃப் த பாடி மாதிரி நினைச்சு அதை வந்து நம்ம அன்பால நம்ம ஆக்ஷன் செய்யணும். ஆனா அடிமைப்படுத்தக்கூடாது. பணத்துக்காக நாம பணத்துக்கிட்ட அடிமையாகக்கூடாது. அது கூட நாமளும் அது கூட பணத்தையும் நாமளும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக நாம பணம் தான் முக்கியம்னாலும் அதுல கேரக்டர் முக்கியம் இருக்கு, மனுஷால் முக்கியமா இருக்கு. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு இருக்குது. ஆச்சுங்களா? அடுத்தது நம்ம ஒரு அங்கமாக அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம கை காலு தனித்தனியா இருக்குது, அதை நம்ம எப்படி கையில வெட்டி கில்லுவோமா, அதை போட்டு அடிப்போமா, அந்த மாதிரி இல்லாம அன்பாக நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அது போல பணத்தையும் நம்ம அன்பாக அதை ரிசீவ் பண்ணணும். சரி, எப்போதும் பணத்தை கையில பெறும்போது அதை வந்து நன்றி உணர்வோட நாம அதை இது ரிசீவ் பண்ணணும். எப்படி ரிசீவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? அதை ஐஸ் வைக்கணும். எப்படின்னா, நன்றி, நீ என் வீட்டிற்கு வந்திருக்கின்றாய், நன்றி. அதே போல் நீங்க பணம் கொடுக்கும்போது என்ன செய்யணும், இதுவரை எங்களிடம் இருந்தாய், இப்போது சென்று மறுபடியும் எங்க வீட்டுக்கு வா, கம் பேக் அகைன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பணம் இருந்தால் பட்டோவிடம் பண்ணக்கூடாது. அதாவது சும்மா அப்படியே டாம்பிகம் சொல்லுவாங்கல்ல, வரட்டுக்காரம் அப்படி தூக்கி போ, அப்படி இப்படின்னு சும்மா இது பண்றது. அப்படி சும்மா ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு பென்ஸ் கார் எடுத்துட்டு போயிட்டு, காசு தான் இருக்குது என்ன பண்ணலாம், கார் தான் இருக்குது சும்மா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு ஓடி போய் ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு பென்ஸ் கார் எடுத்துட்டு போக வரக்கூடாது. அது பணம் இருந்தா அந்த மாதிரி பட்டோபடம் பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். சரி, சிக்கனமாக வாழ கற்றுக்கணும். எப்படி சிக்கனமாக இருக்கணும்? ஆனா பணத்திற்கு அடிமை ஆகக்கூடாது.
சிக்கனமா இருக்கணும், ஆனா பணத்துக்கு அடிமை ஆகக்கூடாது. பணத்தை சரியான விகிதாச்சாரத்துடன் உபயோகிக்க வேணும். எப்படி பணத்தை சரியான விகிதாச்சாரத்தை உபயோகப்படுத்தணும்னு முதல்ல சொன்னோம் இல்லைங்களா? பட்டோடமா இருந்தா முதலில் கண்ணுப்படும். அடுத்தது பணமே என்ன சொல்லணும்னா, நீங்கள் இவ்வளவு இதா இருக்கிறீங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க, பட்டோபடமா இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்ட்டு பணம் நம்ம கிட்ட நம்மளை விரும்பாம நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னாங்க. அப்போ அழகாக அதை கவனிக்க வேண்டும். உங்கள் குழந்தையை போல கவனிக்க வேண்டும். அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம பணம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, பணம் என்பது தேவை வேண்டும், ஆனால் அதுக்கு அடிமையாக கூட நம்ம ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி சீராட்டி தாளாட்டி பாராட்டுறது போலையும், தந்த மகனுக்கு எப்படி புத்தி சொல்லி இது செய்யறாரோ அது போலையும் நம்ம அந்த பணத்தை நம்ம மரியாதை கொடுத்து வைக்கணும். பணத்தோட வேலை என்ன? அது நம்மளை மகிழ்ச்சி பண்ணணும், நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும். அது இல்லாம மனசு நிம்மதி கிடைக்கணும். அதுக்காக வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போதும் வரவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க. 5 ரூபா வந்துச்சுன்னா 5 ரூபாய்க்கு 4 ரூபா 50 பைசா வரையும் செலவு செய்யுங்க. 10 ரூபா வந்தா 9 ரூபா வரையும் செலவு செய்யுங்க. 10 ரூபாய்க்கு 11 ரூபா போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதுல வர்ற பாட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி அவங்க கடைசியில துந்தனான்னு சொல்லுவாங்க. அப்ப துந்தனான்னுட்டு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 10 ரூபா 50 ரூபா செலவு செஞ்சு நம்ம கடனாளி ஆகக்கூடாது. சரி, அப்போ ஒரு உபரி வருமானம் சம்பாதிக்கும் முயற்சி கூட செய்யணும். நம்ம இந்த காசு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உபரி வருமானம் வர்றதுக்குரிய உண்டான வேலையை நம்ம செஞ்சா இன்னும் அது சிறப்பாக இருக்கும். கடைசியாக பணத்தை மதிக்க வேண்டும். எப்படி மதிக்க வேண்டும் என்றால், எல்லா குப்பையும் ஒரு ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருப்பது போல இந்த பணத்தையும் அதுக்குள்ள போட்டு வைக்காதீங்க. அந்த பணத்தை இருக்கும் நோட்டுகளை தனித்தனியாக பிரிச்சு டினாமினேஷன் வைஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க. 50, 100, 200, 500ன்னு கிளீனா அடுக்கி வச்சுக்கோங்க. பீரோல வைக்கும் போது கூட அதே போலதான் வைக்கணும். ஒரு குப்பை மாதிரி போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒரு சம்பளம் வாங்கினா ஃபர்ஸ்ட் அந்த சம்பளத்தை சாமி அந்த கவரை சாமி கிட்ட வச்சு கண்ணில் ஊத்திக்கிட்டு ஒரு 10 ரூபா கற்பூரத்தை வாங்கி முதல் சம்பளம் வாங்கும்போது கற்பூரம் வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு செல்வம் வளம் அது பெருக்கிறதுக்குரிய உண்டான வழி அப்படின்னு கூட சொல்றாங்க. நாம இன்னும் செல்வம் வளம் பெருகி இன்னும் சிறப்பான வரணும். இது என்ன, அது இதை விட பெருசா இருக்குன்னு சொல்லுவார்ல, அதை சொல்ற மாதிரி இன்னும் நிறைய வழியெல்லாம் இருக்கு. என்ன வழி? நான் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான பணம் எனக்கு வந்து விட்டதே, பிரபஞ்சத்துமே நன்றி நன்றி என்று சொல்லிட்டு குடிக்கணும். என்ன செய்யணும்? ஒரு டம்ளர்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி தான், டெய்லி நம்ம குடிக்கிறோமே அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை நம்ம கையில வச்சு மூடிக்கிட்டு, அந்த 3 விரல் வச்சு மூடிக்கிட்டு, பிரபஞ்சமே உனக்கு நன்றி, எனக்கு தேவையான பணம் எனக்கு சேர்ந்து விட்டது, கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி குடிக்கணும். மேலும் மேலும் வாழ்க்கையில வளம் வேணும், பெருகணும், தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில இது நமக்கு உயரும். மேலும் மேலும் வாழ்க்கை என்ன உயரும். மேலும் நமக்கு தண்ணீர் இருக்கின்ற பஞ்சபூதங்களை அதிக சக்தி வாய்ந்தது என்னன்னா தண்ணீர் தான். இப்போது பஞ்சபூதத்துல ஒரு சக்தி என்னன்னா நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், பூமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபூத தண்ணீர், அந்த இதுல தண்ணீர் தான் மிகவும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மேலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா, எனக்கு தேவையான மகிழ்ச்சியும் அமைதியும் உயரிதான வாழ்க்கையும் இருப்பது என்னுடைய வீட்டில் தான், இந்த வீட்டிற்குள் தான் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்குள்ள வரும்போத அந்த நான் பிசாசு அப்படியா இப்படியா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் நம்ம சொல்லாம செய்யாம, இந்த வீட்டுல எனக்கு மகிழ்ச்சி இருக்குது, இந்த வீட்டுல எனக்கு அமைதி இருக்குது,
இந்த வீட்டுல நான் உயர்ந்து வந்துட்டு இருக்கேன், இந்த வீடு எனக்கு ரொம்ப கோயில் மாதிரி நினைச்சிட்டு வரணும். அதை விட்டுட்டு நெகட்டிவாக எதுவும் நினைக்காதீங்க. அதே போல வெளியே செல்லும் போது கூட நம்ம என்ன செய்யணும்னா வந்து நான் வெளியே வெற்றிகரமாக போயிட்டு வர்றேன், செல்வன் எங்கு வந்து எங்களை விட்டு போகக்கூடாது, அப்படி போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே செல்லும் போது நான் வெற்றிகரமாக இந்த செயலை செய்துவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். செல்வம் எங்கு போகணுமோ உங்களை விட்டு போகாது அப்படின்னு. அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்களை விலக்கினால் போதும், விரைவில் விடிவு வந்து சேர்ந்துவிடும். எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன, நம்ம வந்து நெகட்டிவா எதுவுமே நினைக்காம பாசிட்டிவா எல்லாம் நினைக்கிறோம். ஏன்னா தேவதைகள் வந்து நம்ம இருக்கிற இடத்துலயே எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ததாஸ்து தேவதை ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னா, தண்ணீர் குடிக்கும் போது, வீட்டிற்குள் நுழையும் போது, வெளியே செல்லும் போது செய்கின்ற இந்த சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல போய் சேரும். இப்போ நம்ம சொன்னேன் இல்லைங்களா, பணத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும்னு. தண்ணீர் குடிக்கணும் போது நம்ம வந்து எனக்கு தேவையான பணம் வந்து சேர்ந்து விட்டது அப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லணும், நம்ம இந்த வீட்டுல தான் எனக்கு தேவையான அமைதி இருக்கு, தேவையான நிம்மதி இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இந்த வீட்டில் இருக்கிற வரையும் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள கால் வைக்கணும். அதே போல வெளியே செல்லும் போது கூட செய்கின்ற இந்த செயலை எல்லாம் என்ன சொல்லணும், நம்ம வந்து வெற்றிகரமான வேலையை முடித்து விட்டு வருவேன், எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லும் போது சொல்லுகின்ற இந்த செயல்கள் எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துல ஒரு இடம் இருக்கு, அதுல போய் சேர்ந்துடும். ஏற்கனவே உங்களுடைய ஆசை எல்லாமே அதுல போட்டு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பணம், பதவி, வீடு, வாசல், விருப்பம், கல்யாணம் ஆகிய எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளார, அது ஒரு பெரிய பையன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்குள்ளார இருக்கும். அதுல போய் இந்த யூனிவர்ஸுக்குள்ளார இடத்துல போய் சேர்ந்துருது. டக்குன்னு நீங்க அங்க போய் குதிக்கிறீங்கன்னா பிறகு உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க வெளியே வரலாம். அப்போ உங்களுக்கு பணம் வேணும், பணம் எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகணும். அந்த மாதிரி செய்திகள் எல்லாமே அங்க இருக்கிறதுனால பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ நல்லது செய்யணுங்கிறதுக்காக நீங்க அதை நம்ம சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி எப்பயுமே மறக்காம செய்யணும். குவாண்டம் ஜம்பிங் ஸோ ஈஸி. குவாண்டம் ஜம்பிங்கிறது ஸோ ஈஸி. நீங்கள் இதை வந்து பிராக்டிஸ் செய்ய 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 உங்களுடைய தேவைகள் எல்லாமே கையில வந்து அப்படியே குவிஞ்சிருக்கும். என்ன வேணுமோ அதை பற்றிய விஷயங்களை அடிக்கடி யூடியூப்ல பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, புத்தகத்தை பாருங்க. இப்போ வீடு கட்டணுமா, எப்படி வீடு கட்டணும், எந்த மாதிரி, எத்தனை மாடி கட்டணும், அந்த மாடியில என்னென்ன வைக்கணும், அந்த ரூம்ல என்ன இருக்கணும், இந்த ரூம்ல என்ன வைக்கணும், இது எத்தனை ரூம் கட்டணும், அந்த பெல்ஜியத்துல இருந்து கண்ணாடி வாங்கணும், பிரான்ஸ்ல இருந்து டைல்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம அது அடிக்கடி அந்த யூடியூப்ல கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி வீடு கட்டணும், அதே மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதே புத்தகங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கார் வாங்கணுமா, அதே போல யூடியூப்ல பாருங்க எந்த மாதிரி காரு, பென்ஸா, மெர்சிடைஸ் பென்ஸா, வந்து ஹோண்டாவா, இல்லை வந்து ஆடி காரா, அந்த மாதிரி எத்தனையோ உயர்வான கார்கள்லாம் இருக்கு. அந்த கார்ல என்ன கலரு, என்ன டிசைன்ஸு, என்னென்ன அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி கார் தான் நான் வாங்குவேன் அப்படின்னுட்டு நம்ம அந்த கார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு உண்டான யூடியூப்ல கூகுள்ல சர்ச் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நகை நட்டு வாங்குறீங்களா, அதே போலதான் எந்த மாதிரி நகை, துணிமணி வாங்கினீங்களா, எந்த மாதிரி டிசைன்ல, எவ்வளவு உயர்ந்த துணி வேணுமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க அந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் வரணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, கையில ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி எப்போதுமே உங்க கையில இருக்கணும். அப்போ எங்க போனாலும் அது கூட எடுத்துக்கிட்டே போயிடுங்க. அதை காலையில எழுந்த உடனே அதை கையில வச்சுக்கிட்டு அதை பார்த்து சொல்லுங்க, நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டதே, பிரபஞ்சமே உனக்கு நன்றே நன்றே நன்றின்னு 11 முறை சொல்லுங்க. என்ன செய்யணும், அந்த கை கண்ணாடி எடுத்து உங்கள் முகத்தின் எதிரே வைத்துக்கொண்டு என்ன சொல்லணும், நான்
நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றின்னுட்டு 11 முறை சொன்னீங்கன்னா அது அது ஒரு விதி. அது ஒரு விதி. அந்த விதியை நீங்க செய்யணும். அதே போல படுக்கும்போது என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அப்படியே காட்சிப்படுத்தி பார்க்கணும். எப்படி இருக்கணும்? அந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகை, ஒரு ஒரு காலில் ஒரு 5 பவுன்ல நகை, ஒரு பிரேஸ்லெட் ஒரு 3 பவுனு, மோதிரம் ஒரு 2 விரல்ல ஒரு 2 பவுன் மோதிரம், அதே மாதிரி வாட்ச், என்ன வாட்ச் வேணுமோ அந்த வாட்ச், அதுல கோல்டு இது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு நீங்க எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனையோட அப்படியே படுத்து தூங்குங்க. காலை எழுந்திருச்சுன்னு அந்த அந்த கண்ணாடியை எடுத்து, கை கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுங்க, நான் விரும்பும் அனைத்தையும் எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, பிரபஞ்சமே நன்றி 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 11 முறை சொல்லுங்க. அப்போ படுக்கிறதுக்கு முன்னால நம்ம சொன்னோம், படுத்தது எழுந்திரிச்சு பிறகான்னு சொல்றோம். அப்ப இந்த மீன் டைம்ல இந்த விஷயங்கள்லாம் எங்க போகுதுன்னா நேர குவாண்டம் ஃபீல்டுக்கு போய் அங்க விழுந்துரும். இன்னைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா அது நடக்கும். அடுத்தது என்ன செய்யணும்னா, அது நம்ம ததாசு சொல்ற தேவதையும் அது கேட்கும். ஆகையால ததாசுன்னு சொன்ன தேவதை சொன்னாங்க நடக்கும். அடுத்தது, இன்று நான் நன்றாக தொடங்கி விட்டது, எனக்கு தேவையான அனைத்தும் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து விட்டது என்று வந்து நம்ம சொல்லணும். அப்போ இது நடக்கும். அப்புறம் என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கு நான் நன்றாக தொடங்கி விட்டேன். இன்னைக்கு நாள் எப்படி தொடங்கிச்சுன்னா ரொம்ப சிறப்பா தொடங்கிச்சு. நான் வந்து எனக்கு தேவையான அனைத்தையும் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து ஆட்டோ வேணும்னு வெளியே போய் நிக்கல, உடனே என் ஃப்ரெண்டு காரை கொண்டு வந்தாரு, அந்த கார்ல போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா ஸ்கூட்டர் வந்துச்சு, அவங்க கூட நான் போயிட்டு வந்துட்டேன், அங்க போனோன்னு எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசும். அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா, நம்ம ஸ்டார்டிங்க பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு பொழுது. அது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றோம்னா, ஹாப்பி டே, விஷ் யூ ஹாப்பி டேன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்க அவங்களுக்கு சொல்ல, அவங்க உங்களுக்கு சொல்ல ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா? உங்களுடைய கதையின் கதாநாயகன் யாருன்னா நீங்க தான். அப்படியே நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அந்த புத்தகத்துல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். எப்படி இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு 5000 ரூபாய் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போனேன். எனக்கு பழைய பாக்கி ஒரு 5000 ரூபாய் தரணும், எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. அந்த மாதிரி மாலையில திரும்பி வந்து அந்த காலையில எழுதின அந்த டைரியை சாயங்காலம் வந்து படிங்க. அப்போ படிக்கும்போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு சினிமா பார்க்கணும்னு தோணுச்சு. ரஜினிகாந்த் கூலி படம் வந்துச்சு, அந்த கூலி படம் பார்க்கணும்னா டிக்கெட்டே கிடைக்காதுன்னு, ஆனா எனக்கு கிடைச்சது, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிங்கன்னா சந்தோஷமா சாயங்காலம் வந்து படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது அப்புறம் இன்னொன்னுன்னா வந்து நீங்கள் விரும்ப கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது கல்வெப்பு பரிகாரம். கல்வெப்பு பரிகாரம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், குளிக்கும் போது ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அந்த பக்கெட்ல போட்டு அதை நம்ம குளிக்கும் போது நம்ம மேலே எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு பிரியும். அதே போல வீட்டில் நம்ம மாப் பண்ணும்போது கூட சின்ன கொஞ்சம் உப்பு போட்டு அது என்ன செய்யணும், அந்த வீடெல்லாம் தண்ணி போட்டு கழுவும் போது வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஓடி போகும். மகாலட்சுமி அம்சம் தான் அது வந்து உப்புன்னு சொல்லுவாங்க, கல்லுப்பு. இது சால்ட் போடக்கூடாது, கல்லுப்பு தான் போடணும். ஏன்னா பள்ளி கொண்டிருக்க வந்து மகாவிஷ்ணு எங்க இருக்கிறாருன்னா, பள்ளி கொண்ட பெருமாள் வந்து சமுதிரத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமியும் அவங்க காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ உப்புங்கிறது வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லி அந்த உப்பை கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில காலை முதலே சொன்ன போல 6 to 7க்கு ஒரு உப்பு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. வெள்ளிக்கிழமை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில நீங்க ஒரு லிட்டர் ஒரு கிலோ உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது
மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்ச மாதிரி ஆகும். அதனால நீங்க அதுவும் செய்யலாம். அப்போ நீங்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையுமே உங்களை விட்டு போகணும். அடுத்தது தினசரி நீங்க இந்த 7 பணம் இருக்கக்கூடிய விதிகளை மறக்காம சொல்லி பாருங்க. என்னன்னா கண்ணாடியை பாருங்க. கண்ணாடியை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லணும், அந்த 7 மறக்காம சொல்லணும். அப்புறம் கதை எழுதுங்க. அந்த டைரியில் எழுதும்போது சொந்தம் அதை எழுத மறக்காதீங்க. அப்ப தண்ணீர் குடிக்கும் போதும் அதை சொல்ல மறந்துடாதீங்க. தண்ணீருக்கு மிகுந்த சக்தி இருக்குன்னு சொன்னா அதே போல செய்யுங்க. தண்ணீரில் கல்லுப்பு போட்டு குளிங்க, அதையும் செய்யுங்க, அதையும் மறந்துடாதீங்க. எல்லாம் செய்து விட்டால் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் என்ன சொல்றேன்னா, பணம் வர்றதுக்குரிய சிகில் ஃபார் மணி, சிகில் ஃபார் மணி அப்படிங்கிற அது ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா 897 அப்படின்னு எழுதினால் அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும். 858 என்று எழுதினால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். எப்படின்னா, சில பேர் இன்னைக்கு ₹1,00,000 போட்டா 10 லட்சம் திருப்பி வரும். 10,000 போட்டா ₹1,00,000 அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி லாட்டரியில வாங்குறது, லாட்டரியில விடுங்க, அது போயிடும். அதான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க, ஐயோ அவசரம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க அது அவசரம்னு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க கவனிப்பாங்களே தவிர்த்து நம்மளை மறந்துடுவாங்க. ஒரு கடன் கேட்பாங்க, ஐயா கடையில் ஒன்றுமே இல்லை, இந்த கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி சரக்கு போட்டால் நிறையா வியாபாரம் ஆகும், எப்படியாவது ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாமளும் இல்லைங்க, நான் எப்படியாவது நீங்கள் வெளியே விட்டால் வாங்கி கொடுங்க, அது எவ்வளோ வட்டி ஆனாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யறது, பழகின தோஷத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அப்போது அந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க, நல்லாயிடுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட கடனாக வாங்கணுன்ட்டு அவங்க மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னா 858 எழுதிட்டு அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா அது கரெக்டாக அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதே போல் இன்னும் என்ன சொல்லணும்னா 520741 அதாவது 520 கேப்பு 741 கேப்பு 8 இந்த நம்பரை எழுதி பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் தானாக வரும். இதை இந்த பிரியாணி இலை இருக்குங்களா, அந்த இலையில கூட எழுதி அந்த பர்ஸில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை இதெல்லாமே இன்னொன்று 369ங்கிறது யூனிவர்சல் நம்பர். நிக்கோலா டெஸ்லா என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே இந்த 369 தான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு கூட சொல்றாரு. அதனால இந்த ஜீவகாரண்ய பேராற்றல் 2 கையிலையும் நம்ம பேசும்போது கூட ஆட்டின் மாதிரி வச்சுக்கிட்டு பேசணும் போதுனா அதை பேசுறவங்க நம்ம சொல்லுக்கு மயங்குவாங்க. அதாவது பெருவிரலோடையும் ஆள்காட்டி விரலையும் நம்ம சேர்த்தி வச்சுக்கிட்டு, அதாவது இந்த வெள்ளை பக்கம் இல்லை, கருவை நம்ம மேல் கை பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அவங்க நம்ம சொற்களை எல்லாம் கேட்பார்கள். நம்மளுடைய என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் ரகசியம். இதெல்லாம் நான் ரூம் போட்டு உங்களை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அதை நம்ம சொல்லணும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்கேன். யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுமே அப்படின்னு. ஆகையால நீங்க இதை தவறாம பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லணும்னா அடுத்தது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கேட்ட வரம் தரும் தேவதையும் சொல்லுவாங்க. ஃபார்மட் நியூமராலஜின்னு கூட சொல்றாங்க. சாதாரணமா ஒரு நம்பரை பெரிய தொழிலதிபர் ஆக்கிவிடும். இது என்ன நடக்குமானா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு, எப்படி ஆனாரு. இந்த மாதிரி தேவதைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எப்படி ஒரு டீ வச்சுட்டு இருந்தவர் நம்ம நாட்டிலேயே பிரைம் மினிஸ்டர் ஆனாரு, அதே போலதான் தேவதைகள் அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்கள நம்ம தேடி போனா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. பாருங்க, ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம சொல்றேன். ஒருத்தர் பிறந்த தேதி 1/10/1928 இருந்தால் அவருக்கு 6666 என்று இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும்.
மொபைல் நம்பர் முன்னால எதாவது இருக்கலாம், பின்னால் இருக்கலாம், எப்படியாவது அது முன்னால 6 வர்றதில்ல. 9 தான் நம்ம பக்கம் இந்தியாவில் வருது, 9 7 தான் வருது. ஆகையால 6666 நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 11 20 29 இப்படி இருக்கவங்க என்னன்னா 4444 வர்ற மாதிரி வச்சுக்கணும். 3ஆம் தேதி பிறந்தவங்க 3 12 21 30 தேதியில் பிறந்தவங்க 9999 வச்சுக்கணும். அடுத்தது 4 13 32 என்ற 31 என்ற இதுல பிறந்தவங்க என்ன செய்யணும்னா 11 11 வச்சுக்கணும். அதே மாதிரி 5 14 23 என்ற நம்பர் தேதியில பிறந்தவங்க 4444 வச்சுக்கணும். அதே போல 6 15 24 பிறந்தவங்க என்ன நம்பர் வேணும்னா 9999 வச்சுக்கணும். அதே போல 7 16 25 பிறந்தவங்க என்ன நம்பர் இருக்கணும்னா 22 22 வச்சுக்கணும். அதே போல 8 17 26 நம்பர் தேதியில பிறந்தவர்கள் 5555 வச்சுக்கணும். அதே போல 9 18 27 தேதியில பிறந்தவர்கள் என்ன நம்பர் வைக்கணும்னா 6666 வச்சுக்கணும். ஆக இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த நம்பர்களை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவதைகள் நிறைய செய்வாங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். மொபைல் நம்பராக மட்டும்தான் இது நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து காருக்கு வருதுமா வீட்டுக்கு வருமானு சொல்லாதீங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதுல இல்லாத ஐட்டமே இல்லை. அவர் பெரிய சம்பளம் 25,000 கொடுத்த பிஏ கூட வைக்க முடியும், வச்சா கூட இத்தனை வேலையும் செய்யாது. அது இல்லாத எதுவுமே இல்லை. கேமரா இருக்கு, செல்போன்ல இருக்கு, வந்து என்னன்னா எஃப்எம் ரேடியோ இருக்கு, என்ன வேணும் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எல்லாமே கிடைக்குது. அதனால நம்ம நிறைய அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே நம்ம டைப் அடிக்க வேண்டியது, சொன்னா டைப் அடிக்குது, ஜாதகம் வச்சுக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆகையால அது பவர்ஃபுல். இன்னைக்கு அதுக்கு காட்டுக்கு பக்கத்துல கூட நீங்க வைக்காதீங்க. ஏன்னா அந்த சிம்மு வந்து சூடாகி வெடிச்சிட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி காதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா காது கேட்காது. இது வந்து நான் சொல்றது இது வந்து மொபைலுக்கு மட்டும்தான். காருக்கும் வீட்டுக்கும் வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, வந்து புத்தர் வந்து சத்சங்கம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பக்தாதிரி வர்றாரு. பக்தாதிகள் வந்துட்டு கையில ஆப்பிள், கூட நிறைய ஆப்பிள் கொண்டு வர்றாரு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் முதன்மை சீடரை கூப்பிட்டு, சீடரை இதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கிறாரு. அப்ப சீடர் கேட்கிறாரு, மனிதன் கொடுப்பதை போல் கொடுக்கவா, கடவுள் கொடுப்பதை போல் கொடுக்குவான்றாரு. மனிதன் கொடுப்பதை போல கொடுன்றாரு. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு சொல்லி அதை பகிர்ந்து கொடுத்துட்றாரு. எல்லாத்துக்கும் 2 2 2 2 கொடுத்துட்றாரு. சரியா போயிடுது. அடுத்த நாள் வர்றாரு. அதே மாதிரி சத்சங்கத்துல புத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்தாதிகள் வந்து கூட நிறைய ஆரஞ்சு பழம் கொண்டு வர்றாரு. ஆரஞ்சு பழமும் அதே போல பிரதம சீடரை கூப்பிட்டு இதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க. அப்ப பிரதம சீடர் கேட்கிறாரு, இதை மனுஷால் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இல்ல கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுக்குவாங்க? நீ மனுஷால் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு சீடர் வந்து, சரி இன்னைக்கும் அதே மாதிரி டிவைட் பண்ணி எல்லாருக்கும் 2 வருது, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்ததா. 3ஆவது நாளும் அதே போல ஒரு பக்தாதிகள் வந்து ஒரு கூட நிறைய வேற ஒரு பழம், அதாவது இப்போ ரொம்ப சிறப்பான பழம் இருக்குதுன்னா அந்த சிறப்பான பழத்தை கொண்டு வர்ற. உடனே ஒரு பிரதான சீடரை கூப்பிட்டு இது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்குற. அப்போ அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு சீடர் வந்து, புத்தரை நீங்கள் வந்து இத்தனை நாள் மனிதன் கொடுப்பதை கொடுத்தீர்கள், இன்று கடவுள் கொடுப்பதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கடவுள் கொடுப்பதை கொடுத்து விட சீடரே அப்படி பிரதான சீடர்கிட்ட சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு 2 கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 5 கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 10 கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, எல்லாமே பகிர்ந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ கேட்கிறாரு, என்னப்பா இப்படி நீங்க செஞ்சிட்டீங்க, எனக்கு வந்து 2 தான் வர்றதும் அப்படின்னு இருந்ததை நீங்க உங்ககிட்ட கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு நிறைய வரும்னு நினைச்சுதான் நான் வந்து இதை கேட்டேன், எனக்கு வந்து நிறைய வரலையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். அப்போ என்ன
செய்யறாரு, புத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்போ அதுக்குதான் புத்தர் வந்து ஆஹ் உம் ஆஹ் கடவுள் ஒருத்தருக்கு நிறைய கொடுத்துட்டு மற்றவனுக்கு கொஞ்சமா கொடுத்துருக்கிறாருன்னு கொடுத்து நீத்திடுறாரு. அவர் அதிகமாக கொடுத்தவரை இல்லாதவனுக்கு கொடுங்க என்று சொல்லிதான் அதை அவரு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அவர் பாக்குறாரு, என்ன செய்யறாரு, அந்த நிறைய கொடுத்தவன் தான் மட்டும் வச்சுக்கிறாரா இல்ல மத்தவனுக்கு கொடுக்குறாரான்னு பாக்குறாரு. ஆகையால உனக்கு நிறைய கொடுத்துருந்தா நீ என்ன செய்யணும், இல்லாதவனுக்கு கொடுத்து அதை திருப்திப்படுத்தணுமே தவிர அதை நீயே வச்சுக்க கூடாது என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால நமக்கு கிடைச்சத நம்ம எல்லாருக்குமே கொடுத்து பகிர்ந்துக்கணும், அப்போ சந்தோஷமா இருக்கும். இன்னொரு என்னன்னா, ஒரு உண்மை கதை தான் இது. ராமகிருஷ்ண விஜயன்ற புத்தகத்துல வந்ததுதான். ஒரு குழந்தை, அதாவது 5வது 6வது படிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. லஞ்ச் பிரேக்ல அதனுடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணது. அது ஓப்பன் பண்ணிட்டு இறைவனிடத்துல நன்றி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இறைவா எனக்கு கொடுத்த எப்பயும் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து அந்த பெஞ்ச் மேல இருக்கிறத தவறா தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த சாதனை கீழே கொட்டிடுது. இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா, அதை வந்து கோபப்படுத்திக்கல, இது தவறாதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது கீழே விழுந்ததையெல்லாம் எடுத்து திருப்பி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அது சாப்பிடுறது. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ டீச்சரும் சொல்றாங்க, என்னம்மா சிவகாமி நீ இந்த மாதிரி பண்ற, நீ கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். இல்லை டீச்சர் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சாப்பிட போகுது. அப்போ கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய் பிரின்சிபால் கிட்ட கொடுக்க வர்றாங்க. சார் இந்த மாதிரி அந்த பையன் தட்டி விட்டுட்டான், இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து கோச்சிக்காம அதை எடுத்து திருப்பியும் தன்னுடைய பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு சாப்பிட போகுது. அவ்வளவு நல்ல பொண்ணா இருக்குது, இந்த பொண்ணு வந்து மண்ணில் விழுந்து சாப்பிடுது எப்படின்னு சொல்லி நானே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். டீச்சர் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி சாப்பிடுங்க சார், நீங்களா சொல்லி கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு. ஏம்மா இந்த மாதிரி பண்றேன்னா, இல்லை சார் அப்படின்னுட்டு பதிலே சொல்லாம கொஞ்ச நேரம் நிக்குது. அப்போ அவர் கேட்கிறாரு, அம்மா இத்தனை பேர் சொல்றான் நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அதட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பிரின்சிபால் சார், நான் இது வந்து கொண்டு வர்றதுக்கு எங்க அம்மாவுடைய உழைப்பு இருக்கு, அதை நான் வந்து வேற வாங்கி கொடுத்தோம்னா அந்த உழைப்பினுடைய இது நான் உணர முடியாது, அதை நான் வந்து அந்த உழைப்பை நான் வந்து மரியாதை செலுத்தாம அவமரியாதை செலுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு. எப்படிம்மா, என்னம்மா சொல்றேன்னா, இல்லைங்க, இந்த வர்றதுக்கு முன்னால 3:30 மணிக்கு எங்க அம்மா எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு அவங்க தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக சமைச்சு எனக்கு கொடுத்துட்டு, அரிசி பருப்பு சாம்பார் சாம்பார் சமைச்சு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு 6 மணிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவேன், ஸ்கூலுக்கு வருவேன். ஸ்கூலுக்கு நடந்து 2-3 கிலோமீட்டர் நடந்து வரும்போது அதனுடைய நான் சுவையை உணர்வேன், மனத்தை உணர்வேன். இங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த உணர்வோடவே நான் சாப்பிடுவேன். இப்போ அந்த 3:30 மணிக்கு அந்த என் தாய் வந்து எந்திரிச்சு செய்ய அந்த உணர்வு, அந்த வாசனைகள், அந்த உழைப்பு எல்லாமே நான் வந்து அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன், யாரும் எனக்கு வாங்கி கொடுக்காம எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நான் பார்த்துக்கேன்னா, இல்லை அது மட்டும் இல்லை சார், இன்னொன்னு சொல்லணும்னா, இதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய எல்லாமும் இருக்குல்ல, அவர் விதைச்சு அந்த நெல் விளைஞ்சி அதுக்கு உண்டான தண்ணீர் ஊற்றி காற்று ஊற்றி சூரிய வெளிச்சம் வந்து அது பாங்காக எந்த ஆடு மாடுக்காக வந்து தின்னாம எந்த பூச்சிகள் கடிக்காம செய்யாம மீன் பண்ணாங்க. அதை விளைஞ்ச அந்த நெல்லை அதை வந்து அறுவடை செஞ்சு அதை நெல்லை பதறடிச்சு அதை கொண்டு போய் மூட்டையா கட்டி ஒரு மண்டியில போட்டு அந்த மண்டிக்கார வியாபாரி கிட்ட போய் அந்த வியாபாரி வந்து நெல்லு தனியா அரிசி தனியா பதற தனியா அரைச்சி கொண்டு வந்து நம்மளுக்கு மளிகை கடையில கொடுத்து, அந்த மளிகை கடையில இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இத்தனை உழைப்பு இருக்கு, அதை நான் வந்து வேண்டான்னு அதை வந்து உதாசீனப்படுத்தினேன்னா இந்த விவசாயிக்குரிய மரியாதையை நான் வந்து உதாசீனப்படுத்துன மாதிரி ஆயிடும், அவர் உழைப்பை நான் வந்து உதாசீனப்படுத்துன மாதிரி ஆயிடும் ஐயா. அதனாலதான் நான் அந்த கொடுக்குற மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகவே இதே சாப்பிட எனக்கு வேணும்னு சொல்லி சாப்பிட்டேன்னு இந்த பிரின்சிபாலும் அங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் டீச்சரும் உண்மையிலே நிஜமா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதை வந்து நீ இந்த ப்ரேயர்ல சொல்றியாமா? நான் கண்டிப்பா சொல்றேன் சார், எல்லாரும் முன்னிலையும் இந்த ப்ரேயர் சொல்லி அந்த பொண்ணு வந்து பேப்பர்ல எல்லாம் வந்து கடைசியில
அந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மணியும் எவ்வளவு முக்கியங்கிறத அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ கல்யாணத்துல 40 ஐட்டம் இலையில வைப்பாங்க. கடைசியில நாமக்கா வாசிக்கு 4 நாள் தொட்டுட்டு மீதி எல்லாமே இலையில விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனை பேர் அதுக்கு பின்னால பசியோட இருக்காங்க உலகத்துல, எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைச்சு ஒண்ணு வைக்கும் போதே வேண்டாம்னு சொல்லணும், இது போதும்னு சொல்லணும், இல்லையா அதை வீண் பண்ணாம சாப்பிட்டுட்டு வரணும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து சொன்னது ரொம்ப வந்து இதா இருந்தது, பெருமையா இருந்தது. ஆகையால நம்ம வந்து எல்லாமே நமக்கு தேவைதான். அதை நம்ம கொடுக்குற மரியாதை கொடுத்தா அது நம்ம கிட்ட தங்கிறது தங்காது, அதோட இதாகுது. ஆகையால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு மற்றும் முறை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். தயானந்த குப்தா, கிருஷ்ணகிரி. நன்றி சார், நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீபிரியாமா, நீங்க என்ன கேள்வி என்ன கேட்கலாம்? பெரிய விஷயம் பேசுறீங்க, நீங்க என்ன கேள்வி என்ன கேட்கலாம்? உஷா மேடம், நீங்க என்ன கேள்வி என்ன கேட்கலாம்? உஷா மேடம் கேள்வி என்ன கேட்கலாம்? சரி, தேங்க்யூ சார், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார், கேட்குறா, முடிச்சுக்கலாம். இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்கன்னா இதுல என்ன பெருமை இருக்கு? இதுல ஏன் வந்து அப்படியே போறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எத்தனை புஸ்தகத்தை வெரிஃபை பண்ணணும், எத்தனை விதத்தை கேட்கணும், அதை சொல்லி பார்க்கணும், எத்தனை நிமிஷத்துக்குள்ள ஒரு வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு உபயோகப்படுமா? பணத்தினுடைய அருமை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம அதனுடைய சூட்சமும் ரகசியம் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்க உபயோகப்படுத்துறவங்களுக்கு நல்லா நல்லது. இதை கேட்டும் கேட்காம இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அடுத்த முறை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.